ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணியிருக்க ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது டிஎல்எஸ்ஏ ரெக்யூமெண்ட் 2024 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். தமிழக அரசு இந்த ஒரு ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒன் பை ஒன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது டெப்புட்டி சீஃப் லீகல் அண்ட் அசிஸ்டன்ட் லீகல், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், ஆஃபீஸ் பியூன் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்கான தமிழக மாவட்டத்தை இந்த ஒரு காலி பணியிடங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டெபுட்டி சீஃப் லீகலுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவை, குவாலிஃபிகேஷன் லா படிச்சிருக்கணும், எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபில் ஸ்பெசிஃபிக்காக ஃப்ரெஷருக்கும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ஜாபை நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். செகண்ட் வந்து அசிஸ்டன்ட் லீகல். ஸோ இவங்களுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, ரைட் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கணும். சேலரி வந்து 30K. அதுக்கு ஆஃப்டர் பார்க்கும்போது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இவங்க வந்து நார்மல் கிராஜுவேட் படிச்சிருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 20K. நாலாவது ஆஃபீஸ் பியூனுக்கு வந்து 8th படிச்சிருந்தா ஓகே, சேலரி வந்து 14,000. அதாவது ஆஃபீஸ் பார்த்தினா ரிலேட்டட் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 3-4 போஸ்டிங்ஸுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். மொத்த காலி இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 10 காலி இடங்கன்னா இது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப். ஸோ 2 இயர்ஸ்க்கு நம்ம இந்த ஜாபில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் செக்டரில் நம்ம ஒர்க் பண்ணனா கண்டிப்பாக அதுக்கு ஆஃப்டர் நம்ம ஒரு நல்ல ஜாப் போகும்போது இது யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடாமல் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க. பட் ஃப்ரெஷராக இருக்கக்கூடிய கீழே இருக்க ஜாப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் 3-4. ஸோ ஜாபுக்கு ஸ்பெசிஃபிக்காக 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஸ்பெசிஃபிக்காக எந்தவித எக்ஸாமும் இல்லை, டைரக்ட் இன்டர்வியூவில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் பண்ணுற வேண்டிய ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாப்க்கு நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எந்தவித ஃபீஸும் இல்லை. ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தனித்தனி ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த ஃபார்மு, அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணி சென்ட் பண்ணால் போதும். ஸோ இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பார்க்கும்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்கான அட்ரஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த நேர்காணல் 30/9/2024 தான் லாஸ்ட் டேட் முடியுது. ஸோ அன்னைக்கு தான் இவங்களோட நேர்காணலும் நடக்குது. ஸோ எங்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சேர்மேன், பிரின்சிபல், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ், டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி, ஏடிஆர் பில்டிங், செங்கல்பட்டு 6,03,001. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம வந்து டைரக்ட் இன்டர்வியூக்கு போகிறோம். அதுக்கு ஆஃப்டர் வந்து ப்ராசஸிங் ஓவர் தான். ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாபை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்லி டைரக்ட் இன்டர்வியூ. ஸோ 30ஆம் தேதி தான் லாஸ்ட். ஸோ இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி 30ஆம் தேதி நடக்கிற நேர்காணலுக்கு போனீங்கன்னா அதுக்கு ஆஃப்டர் அவங்க எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி 1 by 1 ரீட் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிளாக இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றின எந்த வித டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க.